ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சுதானும் நானும். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான நல்ல காரசாரமான கத்திரிக்காய் தவா ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இப்போ கத்திரிக்காய் தவா ஃப்ரை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மசாலா ரெடி பண்ண ஒரு மிக்சிங் பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிறேங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ட்ரை மேங்கோ பவுடர், அப்படி இல்லைன்னா சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ காரத்துக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்கும் போது நல்லா ஒரு கலர் கொடுக்கும். இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ மசாலா எல்லாமே ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுலாங்க. நம்ம காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துறதுனால காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு நல்லாவே காரம் வேணும்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மசாலா நல்லா ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக இப்போ நம்ம கத்திரிக்காயை கட் பண்ணிக்கலாம். நான் இது போல் ஒரு பெரிய சைஸ் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு காம்பை இது போல் கட் பண்ணிவிட்டு நம்ம கத்திரிக்காயை ரவுண்டாக கட் பண்ணிக்கலாங்க. கத்திரிக்காயை கட் பண்ணும்போது ரொம்ப மெலிசாக கட் பண்ண வேண்டாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் தடிமனாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வெந்து வரும்போது நமக்கு குழஞ்சி போகாமல் கட் ஆகாமல் வரும். இப்போ பாருங்கள், நான் எல்லா கத்திரிக்காயும் இதே போல் கட் பண்ணி வச்சுட்டேன். அடுத்ததாக நம்ம கத்திரிக்காய்க்கு மசாலா கோட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காயில் தண்ணி எதுவும் நம்ம தொட வேண்டாங்க. அதில் இருக்க ஈரப்பதமே நமக்கு மசாலா நல்லா கோட் பண்ண கரெக்டாக வரும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காயை மசாலாவில் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதே போல் நான் எல்லா கத்திரிக்காயும் மசாலாவில் நல்லா கோட் பண்ணி வச்சுக்கிறேன். அவ்வளோதான், நான் மசாலாவில் எல்லா கத்திரிக்காயும் கோட் பண்ணி வச்சுட்டேங்க. இதை ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் மட்டும் நம்ம ஊற வச்சா போதும். இப்போ அடுத்ததாக நம்ம கத்திரிக்காயை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு அகலமான பேன் வச்சுக்கோங்க. இரும்பு தவா இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணுங்கள், அது இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ தவாவில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க கத்திரிக்காவை நம்ம எடுத்து உள்ளே வச்சிடலாம். இப்போ ஒவ்வொரு கத்திரிக்காயாக உள்ளே வச்சுட்டு அடுப்பை லோ டு மீடியமில் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. கத்திரிக்காயை உள்ளே வச்சுட்டு நம்ம கத்திரிக்காய்க்கு மேலேயும் லைட்டாக ஆயில் இது போல் அப்ளை பண்ணி விடுங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா மசாலா உதிர்ந்து வராமல் இருக்கும். இப்போ ஒரு கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் கழித்து ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் லைட்டாக இன்னொரு சைடும் திருப்பி விட்டுறலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இப்போ கத்திரிக்காயை திருப்பி விட்டுட்டு அடுத்த சைடும் பார்த்திங்கன்னா லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி விட்டுட்டு திரும்ப ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா கத்திரிக்காயை அடுப்பை லோ டு மீடியமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் வெந்துருச்சு. கரண்டியை இது போல் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது கரண்டி நல்லா உள்ளே இறங்கும். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் சூப்பராக வெந்து வந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளோட கத்திரிக்காய் தவா ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மேலே நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதே மசாலாவை கொஞ்சமாக தூவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு சர்வ் பண்ணுறேன். பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு, சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் இதை பிச்சு காட்டுறேன் பாருங்கள். நல்ல காரசாரமாக உள்ள நல்லா பஞ்சு போல் வெந்திருக்கும் கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காய் தவா ஃப்ரை பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான டைமில் செஞ்சிடலாம். ஆனால் எல்லா வகையான வெரைட்டி ரைஸ் கூடயும் ஒரு சூப்பரான காம்போங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க.